அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கம். வணக்கம் வணக்கம் வணக்கம். பல்வேறு பிரியாணிகளை செய்யக்கூடியவர்கள். இந்த பக்கம்லாம் பிரியாணி லவ்வர்ஸா? முதல் கேள்வி என்ன அப்படின்னு கேட்டோம்னா, ஒரு சின்ன ஊர், அந்த ஒரு சிற்றூரில் சாப்பிட்ட அந்த பிரியாணி எனக்கு ரொம்ப பிடித்திருந்தது. அது இந்த பிரியாணி. எக்ஸாக்ட்லி. காஞ்சிபுரத்துல சாதாரண ஒரு தள்ளுவண்டி கடை 75 ரூபாய்க்கு புதினா சட்னியை தொட்டுக்க கொடுத்திருந்தாங்க. ஆனா அது அவ்வளோ டேஸ்டா இருந்துச்சு. சாதா அரிசியில செஞ்ச மாதிரியே அந்த பிரியாணி இல்ல. உனக்கு உண்மை தெரிஞ்சு போச்சு, உன்னை விடக்கூடாது. இன்னொரு பாயாசத்தை போட்டுற வேண்டியது. பசங்க கும்பலா சேர்ந்துட்டு ஒருத்தர் அரிசி, ஒருத்தர் கறி, ஒருத்தர் மசாலா அந்த மாதிரி ரெடி பண்ணி எல்லாருமே ஒவ்வொன்று பண்ணுவானுங்க. 2 மூட்டை சக்கரை மண்டமா அப்படிதான் ரேஷன் கடை தூக்கிடலாம். 10 மூட்டை அரிசி. அண்ணாச்சி கடையில 10 மணிக்கு மேல கடை விட்டுருவான், அப்ப எடுத்துக்கலாம். ஒருத்தன் வந்து பெரிய ஆள் மாதிரி இருப்பான். அவன் என்ன பண்ணுவான்னா அந்த திங்ஸ் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணுவான். அதுல ஒரு கேரக்டர் உட்காந்துட்டு என்ன ரெடி ஆயிடுச்சா அப்படின்னு கேட்டுட்டே இருக்குமே. ஆமா சார், அது நான் தான். எல்லா கலர்ஸும் நான் ஃபுட் டேஸ்ட் பண்ணிக்கிறேன். பட் ஃபர்ஸ்ட் டைம் நான் தனுஷ் மட்டன் பிரியாணி செக் பண்ணும்போது அங்க ஒயிட் கலர் பிரியாணி இருந்துச்சு. ஒயிட் கலர் பிரியாணி தம்பி நெய்சோரா இருக்க போகுது. நக்கல்யா அவனுக்கு. பிரியாணியை எப்படி சாப்பிடும்போது அது பிளிஸ் அப்படின்னு ஃபீல் ஆகும். டேபிள்ல வந்து நல்ல தலவாழை இலையை போட்டு விரிச்சுக்கிட்டு டார்க் கிரீனாவும் இருக்கக்கூடாது, பேல் கிரீனாவும் இருக்கக்கூடாது, நல்ல ஒரு இளம் பச்சை கலர்ல இருக்கணும் அந்த இலை. இவ்வளவு பெருசா வளர்ந்துருக்கியே, உனக்கு ஏன் இந்த வேலை? அப்படி கிண்டுங்க பாப்போம். அது என்ன கோடு போடுறது இருக்குது? இன்னைக்கு ஒரு குக்கே எல்லாரும் வாங்க. அது பார்க்க ஈஸியா இருக்கு. யாருக்காவது பண்ண ஆசை இருக்கா? அப்படி போடு. அது மேல கறியை உடைச்சு தட்டுங்க ஒண்ணா தட்டுங்க. என்னம்மா சாந்து பூசுற மாதிரி பூசுறீங்க? கட்டடமா கட்டுறீங்க? இப்படிதானே? கரெக்ட்ண்ணா, சூப்பர். அப்படிதானே? நீங்க கடை போடலாம்ண்ணா. கடை போடலாமா? இந்த சேனலுக்கு நீங்க புதியவரா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் 1 போட்டு விடுங்க. இந்த வீடியோவில் ஏதாவது குறைகள் இருந்தால் கமெண்டில் பதிவிடவும். சன் டிவி செய்திகளுக்காக சுகுமாரன்.